டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை இலவச கண் பரிசோதனையை வழங்குகிறது. புக் அப்பாயின்மெண்ட் நவ. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். அமைச்சர் ஐ பெரியசாமி இல்லத்தில் அமலாக்கத்துறை சோதனை நடைபெற்று வரக்கூடிய சூழலில் அமலாக்கத்துறை அவரை நெருக்குவது ஏன் என்ற கேள்வியும் எழுந்திருக்கிறது. 2023 மார்ச் முறைகேடு புகாரிலிருந்து அமைச்சர் ஐ பெரியசாமி சிறப்பு நீதிமன்றத்தால் விடுவிக்கப்பட்டிருந்தால் தொடர்ந்து சென்னை உயர்நீதிமன்றம் தாமாக முன்வந்து கடந்த 2023 செப்டம்பரில் வழக்கை முன்வைத்து விசாரணை நடைபெற்று வருகிறது. தொடர்ந்து அமலாக்கத்துறை அமைச்சரை நெருக்குவது ஏன் என்ற கேள்வியும் எழுந்திருக்கிறது. அந்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். அமைச்சர் ஐ பெரியசாமி இல்லத்தில் அமலாக்கத்துறை சோதனையானது நடைபெற்று வருகிறது. தொடர்ந்து இந்த சோதனை ஏன் நடைபெற்று வருகிறது என்ற கேள்வியும் எழுந்திருக்கிறது. இது தொடர்பான முழு விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் வெங்கட்ரமணன். அவரிடம் பேசலாம். வெங்கட்ரமணன் வணக்கம். காலை முதலே ஐ பெரியசாமி இல்லத்தில் அமலாக்கத்துறை சோதனை நடைபெற்று வருகிறது. தற்போதைய நிலவரம் அங்கு எப்படி இருக்கு? ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் ஐ பெரியசாமிக்கு தொடர்புடைய இடங்களில் காலை முதல் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டு வருகிறார்கள். சென்னை, திண்டுக்கல் உள்ளிட்ட 5க்கும் மேற்பட்ட இடங்களில் காலை முதல் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டு வரக்கூடிய நிலையில் நாம் தற்பொழுது சென்னை பசுமை வழிச்சாலையில் இருக்கக்கூடிய ஐ பெரியசாமி இல்லத்திற்கு முன்பாக நின்று கொண்டிருக்கிறோம். இந்த இல்லத்திற்கு காலை அதிகாரிகள், அமலாக்கத்துறை அதிகாரிகள் வந்திருக்கிறார்கள். அப்போது வந்து அமலாக்கத்துறை அதிகாரிகளை இங்கே பாதுகாப்பு பணியில் இருந்த காவலர்கள் உள்ளே அனுமதிக்காததால் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. அதற்கு பிறகாக அமைச்சர் பெரியசாமியை தொலைபேசி வாயிலாக தொடர்பு கொண்டு அவரிடம் அனுமதி பெற்ற பிறகே அவர்கள் உள்ளே அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். தொடர்ச்சியாக அமலாக்கத்துறை அதிகாரிகள் இங்கே சென்னை பசுமை வழிச்சாலை இருக்கக்கூடிய அமைச்சர் பெரியசாமி இல்லத்தை தொடர்ந்து சோதனை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அதற்கு பிறகாக ஒரு 9 மணி அளவில் துப்பாக்கி ஏந்திய மத்திய பாதுகாப்பு படையினர் 10க்கும் மேற்பட்டோர்கள் தற்பொழுது இந்த இல்லத்துக்குள்ளே சென்றிருக்கிறார்கள். அமைச்சர் தற்பொழுது இந்த இல்லத்தில் இல்லை. சமையல் பணியாளர்கள், மற்ற பணியாளர்கள், காவலர்கள் மட்டுமே இந்த இல்லத்தில் இருக்கிறார்கள். தொடர்ந்து அமலாக்கத்துறை அதிகாரிகள் இந்த சோதனையை மேற்கொண்டு இருக்கிறார்கள். இந்த வழக்கு ஏற்கனவே கடந்த 2006-11 ஆண்டு காலகட்டத்தில் வீட்டு வசதித்துறை அமைச்சராக பெரியசாமி பதவி வகித்த போது முன்னாள் காவல்துறை ஐஜி ஜாபர் சேட்டுக்கு சட்டத்திற்கு புறம்பாக நிலம் ஒதுக்கீடு செய்யப்பட்ட விவகாரத்தில் முறைகேடு குற்றச்சாட்டு எழுந்த நிலையில் லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு பதிவு செய்து அதன் பின்னர் இந்த வழக்கு அமலாக்கத்துறைக்கு மாற்றப்பட்டது. இந்த வழக்கு தொடர்பாக அமைச்சர் ஐ பெரியசாமி கடந்த 2022 ஆண்டு அமலாக்கத்துறை அலுவலகத்தில் ஆஜராகி விளக்கம் அளித்தார். இதேபோல அமைச்சர் பெரியசாமி கடந்த 2006 மற்றும் 10ஆம் ஆண்டுக்கு அமைச்சராக இருந்தபோது 2,01,35,000 ரூபாய் வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாக திண்டுக்கல் மாவட்ட லஞ்ச ஒழிப்புத்துறையும் போலீசார் பெரியசாமி மற்றும் அவரது மனைவி மகன்கள் ஆகியோர் வழக்கு பதிவு செய்த நிலையில் கடந்த 2012ஆம் ஆண்டு இந்த வழக்கில் நீதிமன்றம் இவங்களை விடுவித்து உத்தரவிட்டது. அண்மையில் திண்டுக்கல் மாவட்ட நீதிமன்ற உத்தரவை சென்னை உயர்நீதிமன்றம் ரத்து செய்த நிலையில் இந்த வழக்கில் சட்டவிரோத பண பரிமாற்றம் நடந்துள்ளதா என்ற அடிப்படையில் சோதனை நடைபெற்று வருவதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. இருப்பினும் தொடர்ச்சியாக தற்பொழுது காலை முதல் அவருக்கு தொடர்புடைய இடங்கள் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டு வருகிறார்கள். சோதனை நிறைவடைந்த பின்னரே என்னென்ன ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டிருக்கிறது உள்ளிட்ட தகவல்கள் தெரிய வரும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக சென்னை, திண்டுக்கல், தேனி உள்ளிட்ட அமைச்சருக்கு தொடர்புடைய இடங்களிலும் அவரது மகன், மனைவி, அதே போல மகன் உள்ளிட்ட அவர்களுக்கு தொடர்புடைய இடங்களில் பணம் எந்தெந்த ரீதியில் பணம் பரிமாறப்பட்டிருக்கு, அதற்கான ஆவணங்கள் சரியாக இருக்கிறதா உள்ளிட்ட விவரங்களை காலை முதலே அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டு இருக்கிறார்கள். சென்னை பசுமை வழிச்சாலை இருக்கக்கூடிய அமைச்சருடைய இல்லத்தில் காலை முதல் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டு வருகிறார்கள். கிட்டத்தட்ட ஒரு 10க்கும் மேற்பட்ட மத்திய பாதுகாப்பு படையினர் துப்பாக்கி ஏந்திய நிலையில் அவர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு கொண்டு இருக்கக்கூடிய நிலையில் சென்னை பசுமை வழிச்சாலை இருக்கக்கூடிய அமைச்சர் பெரியசாமி இல்லத்தில் தொடர்ந்து காலை முதலே அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டு இருக்கிறார்கள். சோதனை முடிவில் இந்த என்னென்ன ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டிருக்கிறது உள்ளிட்ட விவரங்கள் தெரிய வரும். வெங்கட்ரமணன், தொடர்ந்து காலையில் இருந்தே அவரது மகன் மற்றும் மகள் இல்லங்களிலும் சோதனை நடைபெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கு. இந்த சோதனையில ஏதேனும் ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டதா அமலாக்கத்துறை தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கா? அது தொடர்பான விவரம்.
நிச்சயமாக அவர்களுடைய மகன் மற்றும் மகள் அவருக்கு சார்ந்த குடும்ப நபர்களிடமும் காலை முதலே அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டிருக்கிறார்கள். தற்பொழுது வரைக்கும் என்னென்ன ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற விவரங்கள் வெளியாகவில்லை. இந்த சோதனைக்கு முடிவாகவே அமைச்சர் பெரியசாமி இங்கு சென்னை, திண்டுக்கல் உள்ளிட்ட எந்தெந்த இடங்களில் சோதனை மேற்கொள்ளப்பட்டதோ அந்த இடங்கள் எல்லாமே என்னென்ன ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டிருக்கிறது உள்ளிட்ட தகவல்கள் இதற்கு பின்னரே தெரிய வரும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தற்பொழுது அந்த மகன் மற்றும் மகள்கள் அவர்களுக்கான அந்த பண பரிவர்த்தனை உள்ளிட்ட அந்த தரவுகளையும் தொடர்ந்து அமலாக்கத்துறை அதிகாரிகள் தற்பொழுது ஆய்வு மேற்கொண்டிருக்கிறார்கள். தொடர்ச்சியாக இந்த சோதனை முடிந்த பிறகே அந்த அமைச்சர் பெரியசாமி மற்றும் அவர் மனைவி, மகள் உள்ளிட்ட தொடர்புடைய நபர்களிடம் சோதனை மேற்கொண்டதில் என்னென்ன ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டிருக்கிறது, என்னென்ன எவிடன்ஸ் அவங்களுக்கு என்ன பெறப்பட்டிருக்கிறது உள்ளிட்ட விவரங்கள் தெரிய வரும். விவரங்களுக்கு நன்றி வெங்கட்ரமணன். டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை இலவச கண் பரிசோதனையை வழங்குகிறது. புக் அப்பாயின்மெண்ட் now.